அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு எம்எம் ஷான் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரசகுல்லா பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 3/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது நல்லா காய்ச்சி வரணும். நல்லா பொங்கி வரட்டும். நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நான் 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் நல்லா தெரிஞ்சு வரும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணணும். இல்லை ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லாம் திரண்டு தனித்தனியாக வந்துடும் பால் மாதிரி. தெரிஞ்சு வந்துட்டு இருக்கு பாருங்க. பாருங்க நல்லா கட்டி கட்டியாக வந்துடுச்சு. நம்ம பாருங்க எப்படி இருக்கு. தண்ணி தனியாக வந்துருச்சு, பால் தனியாக வந்துருச்சு. நம்ம தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். அது தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஏதாவது செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். கறி செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் லெமனில் உள்ள எல்லா புளிப்பும் வெளியே வந்துடும். இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்து விட்டுக்கலாம். அப்போ தான் மாவு மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். மைதா மாவு பதத்துக்கு. ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செய்யலாம். நீங்கள் கடைக்கு போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஈஸியாக 3/4 லிட்டர் பால் இருந்தால் ஈஸியாக நம்ம நிறையா செஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி தனித்தனியாக பிரித்து மாவு மாதிரி எடுத்துகிட்டு வரணும். மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. இந்த மாதிரி நீங்கள் பவுலை ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் சைஸில் கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, வலுவலுன்னு இருக்குது. இப்போ நான் ரசகுல்லாக்கு சைஸ் எடுத்திருக்கேன். இந்த சின்ன சைஸ் போட்டாலே நல்லா புஃபி வரும். நான் இந்த சைஸ் எடுத்திருக்கேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். ரசகுல்லாக்கு நம்ம சக்கரை பாவு ரெடி பண்ணிடலாம். நான் 1 கப் சக்கரை எடுத்திருக்கேன். 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு கம்பி பதம் வரணும்னு அவசியம் கிடையாது. நார்மலாக சக்கரை கரைஞ்சா போதும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சக்கரை பாவு. இப்போ நம்ம எடுத்து வச்ச ரசகுல்லாவை ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுக்கலாம். இது போட்டோன்னே நம்ம 2 நிமிஷத்தில் மூடி வச்சு எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. இதில் நம்ம எந்த பவுடரும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஃபுல்லாக நம்ம மில்க் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஹெல்த்தியாக கூட இருக்கும். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.